எழுப்புதலுக்காக வாஞ்சிப்பது மாத்திரமல்ல, ஆண்டவர் விரும்புகின்ற வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பது ஒரு பரிசுத்தமான தேவனுடைய கண்கள் மூலமாக பார்க்க வேண்டும். இப்ப இந்தியா தேசத்துல நமக்கு குப்பை எல்லா இடத்துலையும் பார்த்து பார்த்து பழகிடுச்சு. ஆனா சிங்கப்பூர் போனீங்கன்னா உங்களுக்கு அதை பார்த்தாவே என்ன இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா அங்க குப்பை இல்லை. So just because we are familiar with something doesn't mean it is acceptable. கர்த்தருடைய கண்களிலே பார்க்கும் பொழுது ஒரு ஆக்கான் தான் தப்பு செஞ்சான், ஆனா அதற்காக ஒரு தேசமே சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியாத மாதிரி பிரச்சனைக்குள் மாறியது. அனானியால் சப்பரால் பண்ணது அவ்வளவு பெரிய தப்பா? நம்முடைய நீதியை வைத்து பார்க்கிறோம், நம்முடைய பரிசுத்தத்தை வைத்து பார்க்கிறோம். ஆண்டவருடைய கண்களில் பார்க்கும் பொழுது இந்த செய்தி சில சமயத்தில் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கண்களிலே அதன் மூலமாக பார்க்கும் பொழுது ஒரு பரிசுத்தமான தேவன் நம்மளை பார்த்து பேசும் பொழுது ஊழியக்காரர்களாக சபையாக ஆண்டவர் நம்மிடத்தில் எதை விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்வது அவசியம். எஸ்ரா புஸ்தகத்திலே 9வது 10வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் எஸ்ரா பயங்கரமாக துக்கம் அடைகிறான். ஆண்டவருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே நாங்கள் அதிகமாக பாவம் செய்து விட்டோம், உமக்கு விரோதமாக காரியங்களை செய்து விட்டோம் என்று பயங்கரமாக ஜெபிக்கிறான். ஆனால் கடைசியிலே வேத வல்லுநர்கள் சொல்லுகிறது என்னவென்றால் 29,000 குடும்பங்களிலே 113 ஆட்கள் தான் இன்டர் மேரேஜ் பண்ணது. 29,000 ஃபேமிலிஸ்ல 113 பேர் தான் என்ன பண்றாங்க, மற்ற கலாச்சாரத்தோட திருமணம் கல்யாணம் கட்டி கொள்றாங்க. சாதாரண நம்பர் தானே, நம்ம என்ன பண்ணிருப்போம், இக்னோர் பண்ணிருப்போம். பட் நாட் God, not a person who understands the heart of God.